ஹாய் வணக்கம், வெல்கம் டு ப்ளஸ் வியூஸ். 2200 கோடி ஒரு மேட்சோட வேல்யூ நம்புறீங்களா? ஆமாங்க. இந்தியா பாகிஸ்தான் ஒரு மேட்ச் நடந்ததுன்னா அந்த அளவுக்கு வரவு செலவு நடக்குது. 2200 கோடிக்கு ஒரு மேட்ச் நடந்தால் வரவு செலவு நடக்குது. நிறைய ஸ்பான்சர்ஸு, டிக்கெட் விற்பனை எல்லாம் சேர்ந்து, ஒளிபரப்பு உரிமை எல்லாம் சேர்ந்து அந்த அளவுக்கு வருமானம் கிடைக்குது ஐசிசிக்கு. இந்த மேட்ச்சை பாகிஸ்தான் விளையாட மாட்டேன்னு சொன்னாங்கன்னா ஐசிசிக்கு எவ்வளோ பெரிய இழப்பு ஏற்படும் பாருங்கள். இந்த ஐசிசிக்கு மட்டும் இந்த இழப்பு கிடையாது, இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு இழப்பு ஏற்படும். ஒலிபரப்பு உரிமையில் திருப்பி செலுத்த வேண்டிய வரும் ஐசிசிக்கு. அது போக இலங்கை கிரிக்கெட் வாரியத்துக்கும் அங்கே நடத்தப்படக்கூடிய இந்த போட்டியில் டிக்கெட் இந்த ஃபுல்லாக வித்தாச்சு, அவங்களுக்குடைய லாபங்கள் ஃபுல்லாக பாதிக்குது. அது போக ஹோட்டல் புக்கிங்ஸு, அந்நிய செலவாணி எல்லாமே இந்த மேட்ச் மூலமாக மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஆகிட்டு இருக்குது. விமான டிக்கெட்டுகள்லாம் நிறைய பேர் கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழலை வரும்போது இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்கும் வந்துட்டு இருக்கு. திருப்பி அவங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் இந்த மேட்ச் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஐசிசிக்கு இதனால் 2200 கோடிக்கு மேலே ஒட்டுமொத்த லாஸ் வந்தாலும் இந்த லாஸை ஈடுகட்டுறதுக்கான வழிகளை அவங்க பார்ப்பாங்க. இறுதியாக அவங்ககிட்ட ஒப்புதல் கேட்டிருக்காங்க, நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பேசி. ஆனாலும் அவங்களுக்கு ஒத்து வர்றதா இல்லை. மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட்டுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ் வரக்கூடிய காலங்களில். ஏன்னா அவங்க தனியாக நாங்கள் ஐசிசி இந்திய கிரிக்கெட் வாரியத்துக்கு கட்டுப்பட்டதாக இருக்குங்கிற ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டை சொல்லி நாங்கள் தனியாக ஒரு அமைப்பை உருவாக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. மேக்சிமம் இந்தியாவை பொறுத்தவரையில் ஐசிசிக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்தை பார்த்திங்கன்னா 90% இந்தியா தான் கொடுக்குது. இந்திய ரசிகர்களால் வரக்கூடிய அமௌண்ட்டு தான் மிகப்பெரிய அளவில் கான்ட்ரிபியூஷனாக இருக்குது. இந்த பணம் தான் எல்லா நாட்டுக்குரிய கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் போய் அந்த கிரிக்கெட் வளர்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் உந்துதலாக இருக்குது. இதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரும் பட்சத்தில் நிறைய நாடுகளுடைய கிரிக்கெட்டுடைய வளர்ச்சி பாதிக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. எந்த அளவுக்கு இது நீடிக்க போகுதுன்னு தெரியல. இந்த உலகக்கோப்பை முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு ஒரு தீர்மானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் நினைக்கிறோம், நம்புகிறோம். திருப்பி இன்னொரு அமைப்பெல்லாம் வந்தால் அது சரிபடாது. ஒரே ஒருங்கிணைப்பாக ஒரு மேட்ச் ஒரே விஷயமாக நடந்தால் தான் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபிக்ஸஸ் போடுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா அந்த மேட்சினுடைய காலகட்டம்லாம் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணதுக்கப்புறம் மேட்சை மாற்றுங்கன்னு சொல்கிறது மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்கும் ஏற்பாட்டாளர்களுக்கும். அதுதான் இந்த இடத்துல நடந்தது. மேட்ச் ஃபிக்ஸஸ்லாம் போட்டதுக்கப்புறம் இவங்க நடத்துனதுனா என்ன மாற்றுங்க, வேறு நாட்டுக்கு மாற்றுங்க, இந்தியாவில் விளையாட மாட்டோம் அப்படிங்கிற சொல்லக்கூடிய கான்ட்ரவர்சிலாம் தான் இந்த பிரச்சனைகள் வந்ததே தவிர அரசியல் காரணங்கள் இருக்குது, இல்லாமல் கிடையாது. அரசியல் காரணங்களும் 50% தான். அவங்க அந்த அரசியல் காரணங்களால் தூண்டப்படக்கூடிய உறுப்பினர்கள் அங்கே போர்டில் இருந்துட்டு ஆட்டி படைக்கிறது ஒரு காரணம். அதுதான் உண்மை. ஒரு மேட்ச் நடந்தால், இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் நடந்தால் 10 செகண்ட் விளம்பரத்துக்கு 40 லட்சம் ரூபா அப்படிங்கிறது சாதாரண லீக் மேட்ச்சுக்கு. இன்னும் செமிஃபைனல் ஃபைனல்ஸுக்கெல்லாம் மேட்ச் அதாவது இந்தியா பாகிஸ்தான் வந்துச்சுன்னா அதனுடைய வேல்யூவே வேறு. 2200 கோடிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு டபுள் பங்காக கூட ஆகலாம். செமிஃபைனலோ ஃபைனலோ வந்தால் அந்த அளவுக்கு வாண்டட் இருக்குது, ரசிகர்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரையில் மற்ற நாட்டு பிளேயர்ஸ்லாம் சொல்லக்கூடியது கிரிக்கெட் ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு கொண்டாட்டமாக அவங்க கொண்டாடக்கூடிய ஒரு விளையாட்டு கிரிக்கெட். அதனால் அவங்க கொண்டாடுறதுக்கு தான் அவங்க கேட்பாங்களே தவிர மிகப்பெரிய அளவில் பாதிப்புகளோ பாதுகாப்பு பிரச்சனையோ இருக்காதுங்கிறது எல்லாருடைய கணிப்பாக இருக்குது. இவங்க எனக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம கருத்தில் எடுக்கணும். எந்த இடத்துல கருத்தில் எடுக்கணும்னா எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லாமல் முடிகிறதுக்கு ஃபிக்ஸஸ் போடுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா இது எல்லாம் சுமூகமாக நடந்திருக்கும். இதுதான் உண்மை. இந்த மேட்ச் நடக்கக்கூடிய வேல்யூ மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி எல்லா விதமான வருமானத்தையும் கெடுக்குதுங்கிறது தான் உண்மை. வரும் காலங்களில் கிரிக்கெட்டுக்கு இந்த மாதிரியான அரசியல் தலையீடுகளும் அரசியல் பிரச்சனைகள் வராமல் கிரிக்கெட் தனியாக ஒரு அமைப்பாக இருந்து அரசியல் தலையீடு இல்லாமல் மேட்சஸ் நடந்தால் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அப்படி தான் உண்மை. வரும் காலங்களில் நம்ம எப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.